Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இங்கிலீஷ் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ குழந்தைகளை இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு முதல்ல நாம அவங்க கிட்ட பேசி சொல்லி கொடுக்கணும். சோ என்ன மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் நம்ம கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அப்படின்றதை இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட தூக்கம் வருது அப்படின்னு, அதாவது பேச தெரியற வயசுல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ முதல்ல நம்ம அவங்க கிட்ட தூக்கம் வருது அப்படின்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்ன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம முதல்ல இருந்தே அவங்களுக்கு வந்து தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உனக்கு தூக்கம் வருதா சின்ன குழந்தையா இருக்கும் போதே கேட்டுகிட்டே இருப்போம் தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம அவங்க கிட்ட எப்படி கேட்கலாம்னா, ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்றத ஒரு கொஸ்டின் மாதிரி நம்ம கேட்கலாம். ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா தூக்கம் வருதா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அவங்களும் அப்போ அதை பழகிக்கிட்டு அவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவங்களும் அதே மாதிரி தூக்கம் வருது அப்படின்னா ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்றத சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, முக்கியமாக இந்த கொசு கடிக்குது இல்லை தலையில் அரிக்குது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சுன்னா அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை அரிக்குது, அப்புறம் கையில் ஏதாவது அரிக்குதுன்னு. அப்போ அரிக்குது அப்படின்னா அவங்கள வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அப்படின்னா, இட் இஸ் இச்சி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அரிக்குதா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்காம இஸ் இட் இச்சி அப்படின்னு கேட்கலாம். இப்போ இச்சின்ற வார்த்தையை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, எனக்காவது அவங்களுக்கு அரிக்குது அப்படின்னா அவங்க அது வந்து இச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இட் இஸ் இச்சி அப்படின்னா அரிக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடும்போது முக்கியமாக வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இல்லை. புதுசாக ஒரு லாங்குவேஜ்ன்றப்போ வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சாப்பிடும்போது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறாங்க, ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு அவங்கள சொல்கிறதுக்கு இட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு செஞ்சதுன்னா ஐயோ இது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி செஞ்சால் வலிக்குது அப்படிம்பாங்க. ஏதாவது ஒன்று டைட்டாக இருக்கும், ஒரு வளையல போட்டு விடுவோம் இல்லை கம்மலை மாட்டி விடுவோம், ஏதாவது செய்யும் போது சிக்க எடுத்து விடுவோம் முடியல, அப்போ அது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அந்த வலிக்குது அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கேயாவது வலிக்குது கொஞ்சம் சரியா இல்லைன்னா அவங்க வந்து இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இல்லை, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் மாட்டி விடுறோம், அது வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, நிறையா லேஸ் எல்லாம் வச்சு குத்துற மாதிரி இருக்குது உடம்புல, ஒரு ஷூ போட்டு விடுறோம் அது டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வசதியாக இல்லை, நல்லா இல்லை, சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஐ நீட் சம் மோர், இல்லை ஐ சொல்லணும்னா கூட நீட் சம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீட் சம் மோர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு அர்த்தம். தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தண்ணி எப்படி வேணும் அப்படின்னு கேட்கலான்னா நீட் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க எப்போவுமே நம்மளை வந்து விளையாட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ விளையாட வா அப்படின்னு யாரையாவது கூப்பிடணும்னா லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க வந்து இப்போ அம்மா அப்பாலாம் வெளியே போகிறாங்க, அவங்கள விட்டுட்டு போகிறாங்கன்னா வீட்டிலே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருங்க அப்படின்னு தாத்தா பாட்டிங்களா இல்லைனா அம்மா அப்பாவை வந்து வீட்டில் இரு அப்படின்னு சொல்லணும்னா அப்போ எப்படி சொல்லிக் கொடுக்கணும் நம்ம, ஸ்டே அட் ஹோம் அப்படின்னா வீட்டில் இருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து ஸ்டே அட் ஹோம்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்துடலாம். ஸோ அப்படி சொல்லி கொடுக்கறத எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, குழந்தைங்க எங்கேயாவது வெளியே போகும்போது வீட்டிலே இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இரு, இப்போ நம்ம வந்து இந்த ரூம்லேயே இரு, இங்கேருந்து வெளியே போகாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் இரு எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அம்மா வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வெயிட் பண்ணு கொஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெயிட் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ணு, வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம்.
இதே இதை குழந்தைங்களும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னா நானும் வரேன் எனக்கா கொஞ்சம் இருங்க நானும் வரேன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருங்க நம்ம அந்த குழந்தைங்க சொல்லணும்னா வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் சொல்லலாம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைங்க நம்ம கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம், உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருந்தாங்கன்னா இது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உடஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா இட் இஸ் broken, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் broken அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கலாம். உடஞ்சி போனதை வந்து இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்து முக்கியமாக குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்கிறது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட போகணுன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அவுட், நம்ம சேர்ந்து தான் போகிறோம், நம்மலாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளும் வந்து லெட்ஸ் கோ அவுட்னு சொல்லியே குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களும் வந்து வெளியே போகணுன்னாலே லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லணும்னு அவங்களும் பழகிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க கிட்ட நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் பார்த்து நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பார்த்து நட அப்படின்னு சொல்கிறதுக்கு குழந்தைங்க கிட்ட வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நடந்து போ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு பத்திரமா இருக்கணும், இங்கே எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பத்திரமா இரு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்த உடனே ஒரே நாளில் பழக மாட்டாங்க. நம்ம தமிழில் எவ்வளோ நாள் சின்ன கை குழந்தையா இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் குழந்தைங்க கிட்ட. அதனால அவங்க பழகிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை திரும்ப அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஒரு வாரம் சொன்னீங்கன்னா கூட போதும், அவங்க பழகிக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டே சேஃப் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட திரும்ப பேசும்போது இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒன்று சூடாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் போகாத, கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ பக்கத்தில் போகாத அப்படின்னு நம்ம குழந்தைங்கிட்ட சொல்கிறதுக்கு ஸ்டே அவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டே அவேனா கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸ்டே அவே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஸ்டே அவே அப்படின்னா அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து புரிஞ்சிடும். ஸ்டே அவேனா தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க கிட்ட வந்து எப்போவுமே வந்து டோன்ட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னா அது வந்து என்னன்னே புரியாது அவங்களுக்கு. அதாவது பேச பழகிற நாட்களில் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே முதல்ல புரியாது. அதனால எதையுமே வந்து செய்யக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, இதை இப்படி செய் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிற அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் அவன் செய்வான் அப்படின்னு. அது வந்து வேணும்னே அவங்க செய்யலை. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நோ அப்படின்றதுக்கு அர்த்தமே புரியாது. ஸோ அந்த வார்த்தையை மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து டோன்ட் டூ அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை செய்யக்கூடாதுன்றது தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை வருது, இதை ஏதோ செய்ய சொல்கிறாங்க அப்படிதான் நினைப்பாங்களே தவிர இதை செய்யணும்னு சொல்கிறாங்களா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்றது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து அதனால எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லாமல் குழந்தைங்க கிட்ட வேற விதமாக இது இப்படி செய், இது அப்படி செய் அப்படின்னு சொல்லி பழக்கலாம் குழந்தைங்க கிட்ட. நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க வந்து நிறைய நேரம் வந்து இந்த சோஃபா கட்டில்லாம் மேலே ஏறி குதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கீழே இறங்கு அப்படின்னு நம்ம சொல்லணுமா. ஸோ கீழே இறங்கு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு கெட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். கெட் டவுன் ஃப்ரம் த சோஃபா, கெட் டவுன் ஃப்ரம் த காட் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ கெட் டவுன் அப்படின்னா கீழே இறங்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க கிட்ட கீழே இறங்குன்னு சொல்லும்போது கெட் டவுன் அப்படின்னு சொல்லி பழகுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட வேறு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.